நம்ம லாஸ்ட் ஃப்ரேம் வந்து பீம் மொமெண்ட்ஸ் இன் பீம் வந்து பார்த்தோம் அனலைஸ் பண்ணுறது. இப்போ வந்து மொமெண்ட்ஸ் இன் காலம் வந்து பார்க்க போகிறோம் சப்ஸ்டியூட் ஃப்ரேம் மெத்தடில். ஸோ இது வரைக்கும் பார்த்தது மொமெண்ட்ஸ் இன் பீம் அனாலிசிஸ் பார்த்தோம் ஃப்ரேமில். இப்போ வந்து நம்ம மொமெண்ட்ஸ் இன் காலம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 2 மாதிரியே தான் இந்த ப்ராப்ளம் 2 பார்த்தோம்ல, அதே ப்ராப்ளம்க்கு இதே ஃப்ரேமுக்கு நம்ம வந்து இப்போ காலமுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதே ஏபிசிடி இந்த ஃப்ளோரில் இருக்கிற காலமுக்கு வந்து நம்ம இப்போ வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதே சேம் ப்ராப்ளம் தான். ஸோ இதில் வந்து 2 அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரேமில் காலம் அப்படின்னா வந்து இந்த ஏ பாயிண்ட், இந்த ஏ ஜாயிண்ட் கன்சிடர் பண்ணணும், பி ஜாயிண்ட் கன்சிடர் பண்ணணும், சி ஜாயிண்ட் கன்சிடர் பண்ணணும், டி ஜாயிண்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஏன்னு நம்ம எடுக்கும்போது, ஏ ஜாயிண்ட்னு எடுக்கும்போது காலம் ஏ1 எடுப்போம், ஏ2 எடுப்போம். பி ஜாயிண்ட் எடுக்கும்போது பிபி1 எடுப்போம், பிபி2 எடுப்போம். சி ஜாயிண்ட் எடுக்கும்போது சிசி1 சிசி2 எடுப்போம். டி ஜாயிண்ட் எடுக்கும்போது டிடி1 டிடி2 எடுப்போம். ஸோ நம்ம இப்போ ஏபிசிடி தனித்தனியாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனாலிசிஸில் இப்போ ஏ ஜாயிண்ட் நம்ம இந்த ஜாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா லைவ் லோட் வந்து எந்த ஸ்பேனுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் இன் காலம் இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த இதில் பார்க்குறோம், சி ஜாயிண்ட்டில் எடுக்க போகிறோம் அப்படின்னா லைவ் லோட் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். சி ஜாயிண்ட் இங்கே இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் ஸ்பேன், லெஃப்ட்டில் இருக்கிற அட்ஜசன்ட் ஸ்பேன், ரைட்டில் இருக்கிற அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக நம்ம இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஏ ஜாயிண்ட் எடுக்கும்போது இதுக்கு லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேனா இந்த சைட் ஸ்பேன் கிடையாது, இதுக்கு ரைட் அட்ஜசன்ட் ஸ்பேன்னா ஏபி ஸ்பேன் எடுப்போம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இப்போ டி ஜாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டிடி1 காலம் டிடி2 காலம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கு ரைட் அட்ஜசன்ட் ஸ்பேன் கிடையாது, ஸோ லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேன்னா சிடி ஸ்பேனை நம்ம வந்து எடுப்போம். ஓகேவா? இப்போது இதே மாதிரி அனாலிசிஸ் வந்து நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம்ல பீமுக்கு. ஸோ இதே லைவ் லோட் கன்சிடரேஷனில் தான் பண்ணியிருக்கோம். அதாவது ஏபி ஸ்பேனில் லைவ் லோடு இருக்கும், சிடி ஸ்பேனில் லைவ் லோடு இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நம்ம பிசிக்கு மிட் ஸ்பேன் பாசிட்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏபியையும் சிடியையும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து லைவ் லோட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அனாலிசிஸ் வந்து சேம் அஸ் செகண்ட் ப்ராப்ளம் தான். ஸோ ஃபஸ்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம சேம் அஸ் செகண்ட் ப்ராப்ளம் தான். ஆனால் அந்த செகண்ட் ப்ராப்ளமில் நம்ம 2 சைக்கிள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து காலம் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். A1 A2 BB1 BB2 CC1 CC2 DD1 DD2லாம் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து பீமுக்கு தான் மொமெண்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டேபுலேஷனில் மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். அதாவது காலமையும் கன்சிடர் பண்ணி அந்த மெம்பரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் போட்டு அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் போட்டுட்டு பேலன்சிங் கேரி ஓவர்லாம் போட்டுட்டு ஃபைனல் மொமெண்ட் போட்டுட்டு இப்போ நம்ம காலமுக்கு தானே நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொமெண்ட் இன் காலம் ஏ1 பிபி1 சிசி1 டிடி1 போட்டு நம்ம வந்து காலம் மெம்பரையும் கன்சிடர் பண்ணி இந்த அனாலிசிஸ் ஃபஸ்ட் அனாலிசிஸ் போட்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட் அனாலிசிஸில் நம்ம ஏ ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், பி ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். அதனால் லைவ் லோட் வந்து ஏபியிலையும் சிடிலையும் ப்ளேஸ் பண்ணி சேம் செகண்ட் ப்ராப்ளம் காலம் மெம்பர் மட்டும் சேர்த்து அனாலிசிஸ் பண்ணி முடித்தோம். அடுத்தது வந்து நம்ம இன்னும் எந்த ஜாயிண்ட்லாம் எடுக்கணும், பி ஜாயிண்ட் சி ஜாயிண்ட். ஸோ இதில் உள்ள காலம் மொமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது பி ஜாயிண்ட் சி ஜாயிண்ட். ஸோ இதை தனியாக நம்ம செகண்ட் அனாலிசிஸாக பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இதில் லைவ் லோட் கன்சிடரேஷன் வந்து வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ பி ஜாயிண்ட் அப்படின்னா லைவ் லோட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும், ஃபுல் ஸ்பேனுக்கும் டெட் லோட் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம்ல. லைவ் லோட் வந்து இங்கே பி ஜாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் போடணும், ரைட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் போடணும். சி ஜாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் போடணும், ரைட் அட்ஜசன்ட் ஸ்பேனில் லைவ் லோட் போடணும்.
ஸோ பி ஜாயின் சி ஜாயின் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம லைவ் லோட் ப்ளேஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் அனாலிசிஸில் என்ன பண்ணோம், ஏபியில் லைவ் லோட் ப்ளேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டோம், சிடிலையும் லைவ் லோட் ப்ளேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த ஏபி ஸ்பேனும் சிடி ஸ்பேனும் இப்போ செகண்ட் அனாலிசிஸ்க்கு கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிசி ஜாயிண்ட் எடுக்கும்போது. அப்போது பிசி ஸ்பேனுக்கு மட்டும் இந்த லைவ் லோடை கன்சிடர் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏபி ஸ்பேன் சிடி ஸ்பேன் டெட் ப்ளஸ் லைவ் லோட் வச்சு அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் திரும்ப வந்து நம்ம செகண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது பிசி ஸ்பேனில் மட்டும் லைவ் லோடை கன்சிடர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ செகண்ட் அனாலிசிஸில் ஃபுல் ஸ்பேனும் டெட் லோட் போட்டுட்டு பிசி ஸ்பேனில் மட்டும் லைவ் லோட் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏபி பிஏக்கு, பிசி சிபிக்கு, சிடி டிசிக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிட்டு 2 சைக்கிள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் எப்பவும் போல் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் மெம்பர்ஸ் போடணும். மெம்பர்ஸ் போடும்போது காலம் மெம்பர் ப்ளஸ் பி மெம்பர் ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டு எப்பவும் போல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், ஃபிக்ஸ்ட் அண்ட் மொமெண்ட், பேலன்சிங், கேரி ஓவர், பேலன்சிங் போட்டு ஃபைனல் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த அனாலிசிஸில் மேக்ஸிமம் மொமெண்ட் இன் காலம் ஏஏ1, பிபி1, சிசி1, டிடி1. ஸோ ஏஏ2, பிபி2, சிசி2, டிடி2 எல்லாம் போட்டு முடிச்சிடும். ஸோ இதுதான் அனாலிசிஸ் of range for moment in column.